வாங்க. உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. சத்யவதி ஐயா, விஸ்வா வர சொல்லு. விஸ்வா இங்க வா. என்னப்பா? உட்கார். இவங்க வக்கீல் தாரா சுப்பிரமணியம். துளசிக்காக கோர்ட்ல வாதாட போறது இவங்க தான். என்ன விஸ்வா, முகம் மாறுது? உனக்கு ஆப்போசிட்டா வாதாட போறேன்னு நினைச்சியா? அதெல்லாம் இல்ல. உண்மையை வெளியில சொல்ல போறேன், அவ்வளவுதான். ராஜன், இவங்க ரெண்டு பேரும் யாரு? இவ கனகலட்சுமி, என்னோட தூரத்து சொந்தம். பைரவி இந்த பொண்ணை தான் விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு இங்கேயே தங்க வச்சிருந்தா. இன்ஃபேக்ட் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவ தான். இவ சத்யவதி இந்த வீட்டில் வேலை பார்க்குறா. பைரவி சாகும்போது அவ ஊர்ல இல்லை. ஓகே, எனக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் ராஜன். அதுக்காக தான் வந்தேன். நீங்க எல்லாருமே கோஆபரேட் பண்றீங்களா ப்ளீஸ்? கொலை பண்ணது துளசிதானா? ஆமா, அவதான் கொலை பண்ணா. எதை வச்சு சொல்றீங்க? எனக்கும் விஸ்வா மாமாக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பைரவி அத்தை ஆசைப்பட்டாங்க. ஆனா அத்தை ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருக்கிற நேரத்துல அத்தை மாதிரி பேசி துளசி விஸ்வா மாமாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கொல்றதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எங்க அத்தைக்கு லேசா சுய நினைவு வந்துச்சு. டாக்டர் வந்து பார்த்துட்டு சீக்கிரமே குணமாயிடுவாங்கன்னு சொன்னாங்க. குணமாயிட்டா நடந்த கல்யாணத்தை பைரவி அத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அவளோட நாடகம் வெட்ட வெளிச்சமாயிடுங்கிற பயத்துல துளசி தான் அத்தைய கொன்னுட்டா. விஸ்வா, இவங்க சொல்றது உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா? ஆமா. அப்படின்னா துளசிதான் உங்க அம்மாவை கொண்டு இருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க? நம்புறது மட்டும் இல்ல, நான் அடிச்சு சொல்றேன். அந்த திமிரு பிடிச்சவ தான் எங்க அம்மாவை கொன்னா. இத நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். ஓகே, கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஷால் வி கோ? போலாம். ஓகே. மேடம்,
நாங்க சொன்னது உண்மை. எல்லாத்தையும் உடைச்சு துளசியை காப்பாத்தணும்னு நினைக்காதீங்க. அது நடக்காது. துளசி கிட்டையும் விஸ்வா கிட்டையும் பேசினதை வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேர்கிட்டயும் இருக்கிறது வெறும் ஈகோ மட்டும்தான். அதான் ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்காம இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க. ஈகோவை முடிச்சிட்டோம்னா ஈஸியா கேஸ முடிச்சிட்டு துளசிய வெளியில கொண்டு வந்துடலாம். ஆனா ஈகோவை அவ்வளவு சீக்கிரமா உடைக்க முடியாது. அதுதான் இப்ப இருக்கிற சிக்கலே. ஆமா தாரா, அதனாலதான் யார் பேச்சுமே கேட்காம 2 பேருமே பிடிவாதமா இருக்காங்க. மேடம், இதுக்கு முன்னாடி அவங்க இப்படி இருந்ததே இல்ல. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. பாருமா, அது அப்போ. இப்போ எழுப்புன்னு ஒண்ணு வந்துருச்சு. விட்டு கொடுக்கற பக்குவம் இல்ல. அப்படி எப்படி மேடம் துளசி நிரபராதின்றதை ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரு வழி இருக்கு. விஸ்வா துளசிக்கு எதிரா கோர்ட்ல எதுவுமே சொல்லக்கூடாது. அது எப்படி முடியும் தாரா? அவன் தான் துளசிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கானே. அவன் எப்படி கோர்ட்ல எதுவுமே சொல்லாம இருப்பான்? இருப்பான் ராஜன். ஆனா நீங்க ஸ்டெப் எடுத்தா அவனை கோர்ட்ல எதுவும் பேச விடாம பண்ணலாம். நீங்க சொல்றது எனக்கு புரியல தாரா. ராஜன், விஸ்வாக்கு கோபம் எல்லாம் துளசி மேலதான், உங்க மேல இல்ல. அவன் உங்களை ரொம்ப மதிக்கிறான், உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறான். அது அவனை பேச விடாம பண்ணும். நான் சொல்றது கேளு விஸ்வா, திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. அதேதான்ப்பா நானும் சொல்றேன். சும்மா கூட்டத்தை கூட்டிட்டு வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்க ட்ரை பண்றது எதுவும் நடக்காது. துளசிக்கு தண்டனை கிடைச்சு அவ உள்ள போறது கன்ஃபார்ம். இப்படி பேசாத விஸ்வா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறது வேற யாருமே இல்ல, உன் பொண்டாட்டிய. அவளை அவமானப்படுத்தினா அந்த அவமானம் உனக்கும் தான். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லப்பா. அம்மாவை கொன்னவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதான். அவ கொல்லலடா, இதெல்லாம் எதிர்பாராம நடந்தது. அதை புரிஞ்சிக்காம பேசாதடா. நீ பேசுற ஒவ்வொன்னும் வெளியே வேற மாதிரி போகும். கண்டபடி பேசி நம்ம நிம்மதியே கெடுத்துருவாங்க. என்னப்பா, நாளைக்கு ஹியரிங், ஜட்ஜு கிட்ட நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இப்பவே பேசி என்ன ஆஃப் பண்ணலான்னு பாக்குறீங்களா? டேய், அப்படியெல்லாம் இல்லடா. உன் கோவத்தால என்ன நடக்கும்னு சொல்ற, அவ்வளவுதான். விஸ்வா, இத பாருடா, பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் பெத்தவங்களுக்கு முக்கியம். நீயும் துளசியும் சந்தோஷமா இருக்கணும். அதை நாங்க எல்லாருமே பார்க்கணும். எங்களை பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பாருடா.
விஸ்வா, இதை பாரு விஸ்வா, நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் அம்மாவை இழந்த துக்கம் மாறணுங்கிறதுக்காக சொல்றேன். நாளைக்கு கோர்ட்ல நீ எதுவும் சொல்லாதடா, ப்ளீஸ்டா. சரிப்பா, நான் எதுவும் சொல்லல. தேங்க்யூ, தேங்க்யூடா. ஆனா ஒரு கண்டிஷன், துளசி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டுட்டா நான் ஜட்ஜு கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். டேய் என்னடா? என்னப்பா இப்பதானே சொன்னீங்க துளசி நம்ம குடும்பம்னு? அப்படின்னா இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துல அவளுக்கும் பங்கு இருக்குல்ல. என்கிட்ட வந்து எதுவும் பேச வேணாம்னு சொல்ற நீங்க துளசி கிட்ட போய் இப்ப சொன்னதை அப்படியே போய் சொல்லுங்க. நம்ம எல்லாரோட சந்தோஷமும் முக்கியம், அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. விஸ்வா காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்ல கஷ்டமா இருந்தா இவங்களை விட்டு சொல்ல சொல்லுங்க. எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கணும்னா துளசி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லப்பா, நாளைக்கு துளசி கோர்ட்ல உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேப்பா. நான் கேட்க வைக்கிறேன். பார்க்கலாம். கவலைப்படாதன, துளசி கிட்ட பேசி எப்படியாவது நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ஸோ துளசி, துளசி, யார் செஞ்ச பாவமோ தெரியல, இப்படி கொலைகாரிங்கிற பேரோட நிக்கிறியே. இதுக்காகவா நாங்க உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தோம்? துளசி, நீ ஜெயில இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்களை வெளியில இருந்து கஷ்டப்பட வைக்கிறியம்மா. அப்படி நாங்க என்னதான் பாவம் பண்ணோமா?
உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எங்களால முடியல துளசி. விஸ்வா மேல உள்ள கோபத்துல செய்யாத கொலைக்கு நீ ஏண்டி பழியை ஏத்துக்கிற? எங்களுக்கு நீ தாண்டி எல்லாமே. நீ இப்படி பழியை ஏத்துக்கிட்டு போயிட்டீனா நாங்க என்ன பண்ணுவோன்னு கொஞ்சமாவது எங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா? எங்களை பத்தின நினைப்பு உனக்கு எப்படி துளசி இல்லாம போச்சு? நீ மட்டும் கோவத்துல இந்த பழியை ஏத்துக்காம இருந்திருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமாடி? உன்னை குற்றவாளின்னு இப்படி நிறுத்தி இருப்பாங்களா? விஸ்வாவுக்கு உமல உள்ள கோபம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதையே நீ புரிஞ்சுக்காம போன. துளசி, இன்னைக்கு இருக்கிற கோவம் கடைசி வரைக்கும் யாருக்கும் இருக்க போறது இல்ல. விஸ்வாவுக்கும் அப்படிதான். இப்போவாது விஸ்வா மேல இருக்க கோவத்தை தூக்கி போடு. ஏதோ பைரவி மேல இருக்கிற பாசத்துல பேசிட்டானேன்னு நீ அவனை மன்னிச்சு யதார்த்த வாழ்க்கைக்கு வாமா. ஆமாம் துளசி, விஸ்வா யாரு? உன் புருஷன் தானே. அவன் பேசினத மனசுல வச்சுக்காம அவன்கிட்ட போய் மனசு விட்டு பேசி மன்னிப்பு கேளுமா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்டுட்டா பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். நீயும் விஸ்வமும் சந்தோஷமா இருக்கணும். அத நாங்க பார்க்கணும் துளசி. அதுலதானமா எங்களுக்கு சந்தோஷமே. நீ விஸ்வா கிட்ட மன்னிப்பு கேக்குறதுல தப்பே இல்ல துளசி. கேட்காம இருந்தாதான் தப்பு. நீ தப்பே செய்யலனாலும் எங்களுக்காக கொஞ்சம் இறங்கி போய் மன்னிப்பு கேளுமா. நீ கேட்டா அவன் மன்னிச்சிருவான். கோர்ட்ல உன்னை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறத நாங்களும் பாப்போம். எங்களுக்காக மன்னிப்பு கேளுடி. நீ வேற விஸ்வா வேற இல்லம்மா. தயங்காம மன்னிப்பு கேளு, எல்லாமே சரியாயிடும். மன்னிப்பு கேளு துளசி. உன்னை கெஞ்சி கேக்குறேன். எங்களுக்காக மன்னிப்பு கேளு ப்ளீஸ் துளசி. போ.
என்னமோ சொன்னீங்க, நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு. பாத்தீங்க எப்படி போறான்னு. இதுக்கு பேர் திமிரு. இவ்ளோ திமிர்ல இருக்கிறவெல்லாம் வெளியில வரவே கூடாது, உள்ளதான் இருக்கணும். நான் இவள சும்மா விட மாட்டேன். உள்ள வந்து நான் யாருன்னு காட்டுறேன். விஸ்வா டேய், அண்ணே சொன்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. என்ன இது? தன்னுடைய தாய் பைரவி இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும், அது இயற்கை மரணம் அல்ல, தனது மனைவி துளசியால் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்ட கொலை என்றும், இறந்து போன பைரவி மகன் விஸ்வா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததின் பெயரில் விசாரணை தொடங்கப்படுகிறது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், உங்க தரப்பு வாதத்தை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்ட துளசியின் அம்மாவிடமிருந்து விசாரணையை ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதற்கு தங்களது அனுமதி வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர்.